ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, துபாயில் மழை வந்துச்சு இல்லையா, அப்போ என்ன ப்ராப்ளம்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், என்ன மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு, ட்ராவல்லாம் எப்படி இருந்துச்சு, ஆஃபீஸ் போகிறவங்களாம் என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், துபாயில் 1.5 வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிருச்சு. இப்போ துபாயில் என்ன நடந்துகிட்ருக்கு, மெட்ரோலாம் சரியாக ஒர்க் ஆகுதா, பஸ்லாம் ஒர்க் ஆகுதா, கரண்ட்டெலாம் இருக்குதா, இது போல் டாபிக்ஸ் தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஆக்சுவலாக இந்த மந்த்து ஏப்ரல் 5 நாங்கள் ஆஃபீஸ் போனோம். அதுக்கப்புறம் 6 to 14 வரைக்கும் ஈது ஹாலிடேஸாக இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். ஈது ஹாலிடேஸாக இருந்துச்சு. செலிப்ரேஷன், அவுட்டிங், பர்ச்சேசிங் இப்படி ஒரு 1 வீக் போயிடுச்சு. ஸோ அகெயின் ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் 5th ஏப்ரல் மண்டே எல்லோரும் ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் போயாச்சு. அப்போ ஒரு நார்மல் டேயாக தான் இருந்துச்சு அன்னைக்கு. ஆஃப்டர்நூனில் எல்லாருக்கும் நியூஸ் வந்திருக்கும் போல், ஆஃபீஸில் உள்ள மேனேஜர் எல்லாருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா, நாளைக்கு மழை வரும். ஸோ யாரெல்லாம் மழை வந்துச்சு, அதிகமாக மழை பெஞ்சிச்சுன்னா யாரெல்லாம் ஆஃபீஸ் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கேட்டுட்டு இருக்கும்போது என்ன கூப்பிட்டு கேட்டப்போ நான் சொன்னேன், எங்கள் ஏரியா ரொம்ப பள்ளமான ஏரியா. நார்மலாக மழை அவங்க இன்ஃபார்ம் பண்ணாமல் நார்மலாக மழை வந்துச்சுனாலே ஆஃபீஸ் போக முடியாது. ஏன்னா தண்ணி தேங்கிடும் அந்த ஏரியாலாம். பஸ்ஸும் போகாது, மெட்ரோ ஒர்க் ஆகாது. மெட்ரோ நார்மலாக ஒர்க் ஆகும், பஸ் மட்டும் ஒர்க் ஆகாது. ஸோ நடந்து போகிறதுனாலும் கொஞ்சம் சிரமம் தான். தண்ணிக்குள்ளே நடந்து ரிஸ்க் எடுத்து போக முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணிக்குள்ளே நடந்து போகிறது கஷ்டம். அதனால் நான் சொல்லிட்டேன், இல்லை மேடம், என்னால் மழை வந்துச்சு, தண்ணி தேங்கிச்சுன்னா வர முடியாது, நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அன்றைக்கி டார்கெட்டு யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா, அன்றைக்கி வேறு பக்கத்தில் நியர்பையில் ஸ்டே பண்ணியிருப்பாங்கள்ல கொலீக்ஸ் யாராச்சும், அவங்கள்ட்ட அந்த டார்கெட்டை கொடுத்துட்டு நீங்கள் எல்லோரையும் ஆஃபீஸ் வர வேணாம். இப்போ துபாயில் இருக்கவங்க கூட கொஞ்சம் தூரத்தில் இருக்கவங்க வர வேண்டாம், ஷார்ஜாவில் இருக்கவங்க நீங்கள் வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஷார்ஜாலேருந்து துபாய் வர்றது ரொம்பவே கஷ்டம். நார்மலாகவே டிராஃபிக்காக இருக்கும். டிராஃபிக்லேருந்து வர்றதே நார்மல் டேஸ்லேயே கஷ்டம். மழை வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே துபாயிலே மழை பெஞ்சுன்னா ஷாப்புக்குள்ளெலாம் தண்ணி போயிடும். அதனால் ஷாப் கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பஸ்ஸும் ஒர்க் ஆகாதுங்கிறதுனால போகிறது கஷ்டம்தான். அதனால் நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க, ஆஃபீஸில் உள்ள மேனேஜர் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ கஷ்டமாக நினைக்கிறவங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு டே நார்மலாக தான் போச்சு. இன்றைக்கி ஓகே, நாளைக்கு மழை வரும்னு இப்போ யாராவது ரொம்ப பில்டப் பண்ணாங்க, இன்றைக்கி மழை வரும், நாளைக்கு மழை வரும்னு சொல்லி ரொம்ப அதிகமாக நியூஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அன்றைக்கின்னு பார்த்து மழை வராது, இந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா. அதனால் நான் பெருசாக எடுத்துக்கல, நான் நம்பவும் இல்லை. நாங்கள்லாம் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம், எங்கே மழை வரப்போகுது, துபாயிலையா மழை வரப்போகுது. மழை வந்துச்சுனாலும் காலையில் மழை வரும், மழை வந்துட்டு அப்படி எப்படியும் 1 hour தான் மழை பெய்யும். அதுக்குள்ளே தண்ணி நிரம்பிடும். தண்ணி நிரம்பினாலும் ஒரு ஆஃப்டர்நூன் இல்லைன்னா ஈவினிங் டயத்தில் அவங்க தண்ணியெலாம் வடிஞ்சிரும், அதுவே காஞ்சிரும். தண்ணி இங்கே அடிக்கிற மழை வெயிலுக்கு தண்ணி காஞ்சிரும். தண்ணி காயலாட்டியும் டேங்கில் லாரி ஒன்று வரும், அதில் டேங்கில் தண்ணி எல்லாத்தையும் நிரப்பிட்டு போயிடுவாங்க. எங்கெல்லாம் தண்ணி வடியாமல் இருக்கோ, வடிய கஷ்டமாக இருக்கோ, காயும் இல்லையோ, அந்த இடத்துல இருக்க தண்ணியெல்லாம் லாரியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துடும். மறுநாள் எப்படியும் ஆஃபீஸ் போயிடுவோம். இது போல் நார்மலாக தான் நினச்சிட்டு நாங்கள்லாம் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா லைட்டாக வானம் கருத்து இருந்துச்சு, இருண்டு இருந்துச்சு, லைட்டாக தூறல் இருந்துச்சு. மெட்ரோவிலலாம் தூறல் துளிலாம் இருக்குல்ல, அந்த தூறல் துளிலாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன், இது போல் தூறல் தான் வரும், எங்கே எவ்வளோ பெரிய மழைலாம் வரப்போகுது பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு பெருசாக நாங்கள் எதுவும் நம்பலை. மழை வரும், ரொம்ப பெரிய மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்பலை. எப்போதும் போல் தான் அந்த நாள் முடிஞ்சிச்சு. இப்போ மழைக்கு முதல் நாள் நார்மல் டைம் போல் தான் இருந்துச்சு. இப்போ பொழுது விடிஞ்சிருச்சு. மறுநாள் மழை நாள் அன்னைக்கு ஒரு 6 o'clock நான் எப்போதும் போல் அலாம் வச்சுருந்தேன். அலாம் வச்சதுக்கப்புறம் சரி இன்றைக்கி மழைன்னு சொன்னாங்களே, எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம். எங்கள் ரூமில் நார்மலாக விண்டோ இல்லை. எங்கள் ரூமை தவிர மற்ற 3 ரூமில் இங்கே 3 ரூம் இருக்குது, இன்னொரு 3 ரூம் இருக்குது. அந்த 3 ரூம்லேயும் பால்கனி இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ நான் கீழே போயிட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேங்க ரூம். ஸோ நான் கீழே போயிட்டு இறங்கிட்டு மழை வருதா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்க போனால் மழைலாம் பெருசாக இல்லை. லைட்டாக வானம் கருத்து இருந்துச்சு, அவ்வளோதான். மழைலாம் இல்லை, லேசாக தூறல் போட்டுருந்துச்சு. சரி இன்றைக்கி மழை வராது போல் நினச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு டிஃபன்லாம் எடுத்துகிட்டு சமைச்சிட்டு டிஃபன்லாம் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நார்மல் டே போல்
இப்போ கீழே இறங்கி வந்தால் லைட்டாக தூறிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக வானம் கருத்துருச்சு. வானம் கருத்துது. சரி ஓகே, நார்மலாக தூறல் தூரம் என்ன பண்ணிட போகுது, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி போயிடுச்சுன்னா கொஞ்சம் தூரம் ரூம்லேருந்து நான் ஆக்சுவலாக நடந்து தான் போவேன். ரூம்லேருந்து பஸ்லையும் போகலாம், எங்கள் ரூம்லேருந்து பஸ்லையும் போகலாம், மெட்ரோவுக்கு நடந்தும் போகலாம். அப்புறம் மெட்ரோ போயிட்டு மெட்ரோலேருந்து யூனியன் போயிட்டு யூனியன்லேருந்து அங்கிட்டு கிராஸ் பண்ணி நம்ம எங்கே போகணுமோ அங்கே போய்க்கலாம். ஸோ அதுபோல் நான் நடந்து போகிற மாதிரி நார்மலாக நடந்து போயிட்டேன். நான் நடந்து போயிட்டு இருந்தால் ஆப்போசிட்டில் இருந்துட்டு இல்லை பஸ்லாம் ஒர்க் ஆகலை, மெட்ரோவும் ஒர்க் ஆகலை, இன்றைக்கி மழைங்கிறதுனால எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ் போனவங்களாம் ரிட்டன் வந்துட்டு இருந்தாங்க. ரிட்டன் வந்துட்டுருக்கவும் சரி என்னாச்சுன்னு தெரியலையே, சரி இன்றைக்கி ஒர்க் ஆகலை, மெட்ரோவும் ஒர்க் ஆகலைன்னா ஆஃபீஸ் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து மேம்க்கு கால் பண்ணிவிட்டு ஓகே மேம் இன்றைக்கி வர முடியாது, ரொம்ப மழையாக இருக்குது, மழை ரொம்ப அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வர முடியாது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மழையும் அதிகமாகிடுச்சு, வானம் ரொம்ப கருத்து இருந்துச்சு இல்லையா, மழை ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி ஓகே இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ரூமுக்கு ரிட்டன் வந்தாச்சு. ஆஃபீஸ் போகலை, ரிட்டன் வந்தாச்சு. இடி இடிச்சிச்சு, சரியான மின்னல் இடி, இது போல் நல்லா மழை. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா மழை, அப்படி மழை, சரியாக மழை பெஞ்சிருச்சு. அப்புறம் ஆஃபீஸ் போனாலும் ரிட்டன் வர்றது கஷ்டமாயிடும்ல, எப்படியும் கேபு இல்லைனா எதுலையாச்சும் போனாலும் ஆஃபீஸ் போனாலும் ரிட்டன் வர்றது கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போகலை. இப்போ மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் ஆகிட்டு அப்பவும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. தூறல் மட்டும் தூறிக்கிட்டு லைட்டாக தூறல் தூறிக்கிட்டாவது இருந்துச்சு, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அப்புறம் தூறல் தூறிட்டு இருந்துச்சு. இது போல் மாற்றி இது போல் தான் இருந்துச்சு. அப்போ சரி கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தூறல் லைட்டாக தூறிட்டு இருக்கும்போது நான் நினச்சேன் சரி கடைக்கு போயிட்டு வருவோம், போயிட்டு பால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆப்போசிட்டில் இருக்க கடைக்கு போயிட்டேன். மதினா ஆப்போசிட்டில் தான் எங்கள் ரூமு. ஸோ நான் மதினாவுக்கு போயிட்டு பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தால் பெரிய மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லைட்டாக தூறிட்டு இருந்துச்சு. ஸோ நம்பி நான் கடைக்கு போயிட்டேன். ரிட்டன் வந்து பார்த்தா வெளியில் வந்தால் சரியான மழை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ மழை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மதினா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கையில் கஸ்டமர்ஸ்லாம் உள்ளே போனால் கடை ஃபுல்லாக நனைஞ்சிரும், மறுபடியும் அவங்க க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து மழை பெஞ்சிட்டா கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ட்ரன்ஸில் கொஞ்சம் இடம் இருக்கும் நின்றுக்கிற மாதிரி, மழை பெஞ்சாலும் நனையாத மாதிரி நின்றுக்கிற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். மழை நின்றுன்னு நினச்சிக்கிட்டே நின்னா ஒரு 1 hour ஆகிடுச்சு. கடைக்குள்ளேயும் போக முடியல, கிராஸ் பண்ணி அந்த சைடும் போக முடியல, மழை ரொம்ப அதிகமாகிடுச்சு. தண்ணி முட்டி வரைக்கும் வந்துருச்சு. அது வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. நின்றுட்டே தான் ஒரு 1 hour நின்றுட்டு இருந்தோம். நிறையா பேர் நின்றுட்டு இருந்தோம் அந்த லைனில். அப்புறம் ஒரு வழியாக லைட்டாக மழை லைட்டாக தான் நின்றுச்சு. இருந்தாலும் அப்போதைக்கு ரொம்ப அதிகமாக இருந்த மழைக்கு கொஞ்சம் லைட்டாக நின்றுச்சு. சரி ஓகே இந்த லைட்டாக நிற்கலே ஓடிடுவோம்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. அப்புறம் எகெயின் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1/2 hour மழை ரொம்ப பெருசாக ஸ்டார்ட் ஆனதும் சரி இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் போல், நாளைக்காச்சும் காலையில் மழை நின்றுச்சுன்னா சரி, மழை விட்டால் சரிங்கிறது போல் ஆயிடுச்சு. சரி ஓகே. அப்புறம் மறுநாள் பொழுது விடிஞ்சிருச்சு. நார்மல் டே போல் எப்போதும் போல் சரி ஓகே எப்படி இருக்குன்னு கீழே போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தா தண்ணியெலாம் லைட்டாக வடிஞ்சு இருந்துச்சு. சரி ஓகே தண்ணியில் நடந்து போகலாம் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு வெளியில் போனால் லைட்டாக வெயில் அடிச்சிச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காலைல போகும்போது தண்ணியாக கிடந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக இருட்டாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு, கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. சரி இன்றைக்கி மழை இருக்காது, நேற்று தானே மழை சொன்னாங்க, இன்ஃபார்ம் பண்ணாங்க, இன்றைக்கி தான் மழை இன்ஃபார்ம் பண்ணலையே, ஸோ மழை இருக்காதுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ரோடு ஃபுல்லாக ரோடே தெரியலை, அந்தளவுக்கு தண்ணி தேங்கிடுச்சு. பள்ளமான ஏரியாவாக இருக்கும்ல. ஸோ நைட்டு வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால தண்ணி காயத்துக்கு நேரம் இல்லை, தண்ணி எடுக்கவும் யாரும் வரல. இப்போ ஷார்ஜாவில் ஷாக் அடித்து ஒரு 2 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு, யாரும் தண்ணி கிடக்கிற பகுதிக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ஜா ஃபுல்லாகவே ஷட் டவுன், கரண்ட் இல்லை, அங்கே ஃபுல்லாக கரண்ட் இல்லை. கீழே வந்து எந்த திங்ஸும் வாங்க முடியாது, ஏன்னா லிஃப்ட்லேருந்து இறங்கி வரணும்ல, லிஃப்ட்டு தான் ஒர்க் ஆகலையே, கரண்ட் இல்லை. ஸோ லிஃப்ட்லேயும் ஒர்க் ஆகாது. ஃபுட்டு ஆர்டர் பண்ணாலும் மேலே வந்து கொடுக்கவும் முடியாது, ஸ்டெப் ஏறி யார் வந்து தருவாங்க, அவ்வளோ எல்லா பில்டிங்கும் பெருசாக இருக்கும்ல. ஸோ லிஃப்ட்டு தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஷார்ஜாவில் உள்ளவங்க. துபாயை விட ஷார்ஜாவில் உள்ளவங்க தான் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டாங்க.
அப்புறம் என்னாச்சுன்னா, ஸோ நான் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தா ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி நின்னதுனால கிராஸ் பண்ணி போயிடலாம். மெட்ரோ ஒர்க் ஆச்சுன்னா இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இருக்காது, மெட்ரோ ஒர்க் ஆச்சுன்னா பஸ் ஒர்க் ஆச்சுன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதும் நடந்து தானே போவேன், மெட்ரோ பார்க்கல. அதனால் நான் மெட்ரோ போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு செக் பண்ணாமல் நான் போனால் நான் கிராஸ் பண்ணி தண்ணியில் நடந்து போயிட்டு இருந்தேன். ஆப்போசிட்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க. வந்துட்டு மெட்ரோ ஒர்க் ஆகலை, இன்றைக்கும் மெட்ரோ ஒர்க் ஆகலை, ஏன்னா க்ரீன் லைன் ஃபுல்லாகவே தண்ணி கிடக்கிறதுனால மெட்ரோ ஒர்க் ஆகலை. அதனால் நம்ம ஆஃபீஸ் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. மெட்ரோ ஒர்க் ஆகலைன்னா இங்கே எங்கேயுமே போக முடியாது, பஸ்ஸில் போகலாம், ஆனால் பஸ்ஸுமே ஒர்க் ஆகலை. ஸோ கரண்ட் இல்லை, தண்ணி நிறையா கிடந்துச்சு. ஸோ மெட்ரோ ஒர்க் ஆகலை, பஸ்ஸும் ஒர்க் ஆகலை. இன்றைக்கி ஆஃபீஸ் போக முடியாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு மேனேஜருக்கு கால் பண்ணி ஒரு லீவ் சொல்லிவிட்டு எகெயின் ரூமுக்கு வந்தாச்சு. சேம் ரிப்பீட்டாக இதே 3 நாளாக இதே போல் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு மெட்ரோ வரைக்கும் போயிட்டு மெட்ரோ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணால் மெட்ரோ ஒர்க் ஆகலை. ஒரு சில பஸ் ஒர்க் ஆச்சு. அதுவுமே நிறைய பேர் இங்கேருந்து போவாங்கள்ல, எங்கள் ஏரியா நார்மலாகவே க்ரௌடு ரொம்ப அதிகமான ஏரியா. நிறைய பேர் போனதுனால பஸ்லாம் ரொம்ப ஃபுல்லாகி தான் போச்சு, ஏற முடியலை. எல்லாம் தொங்கிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இங்கே தொங்க முடியாது. நம்ம ஊர்லலாம் தொங்கிட்டு போயிடலாம், இங்கே பஸ்ஸு க்ளோஸ் ஆகிடும். டோர்ஸ் க்ளோஸ் ஆனால் தான் பஸ்ஸு கிளம்பும், பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும், கிளம்பும். ஸோ அப்படி இருக்கையில் இங்கே பஸ் உள்ளே ஏறி போகிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, போக முடியல. நிறைய பேர் ஆஃபீஸ் போகலை. ஸோ நானும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகலை. மெட்ரோ ரெட் லைனில் ஒரு சில ஸ்டாப் மட்டும் ஒர்க் ஆகுச்சு, க்ரீன் லைன் சுத்தமாக ஒர்க்கிங்கில் இல்லை. க்ரீன் லைனில் எட்டிசாலட் போகிற ட்ரெயின் கூட ஒரு சில ட்ரெயின் போச்சு. யூனியன் பக்கம் சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஒரு ஆஃப்டர் 4 டேஸ்க்கு அப்புறமா, இப்போ எப்போ டியூஸ்டே மழை வந்துச்சு. இப்போ சாட்டர்டே தான் மெட்ரோ நார்மலாக ஒர்க்கிங் ஆச்சு. நார்மலாக ஒர்க்குன்னா நார்மல் டே எப்போதும் போல் ஒர்க் ஆகலை. எப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் தான், அது போல் இருந்துச்சு. பெரிய லைன், சரியான க்யூ. ஏன்னா க்ரௌடு ஏரியாவில், ரொம்ப க்ரௌடு ஏரியா, எல்லோரும் இங்கே தான் நிறைய பேர் இங்கே தங்கியிருப்பாங்க எங்கள் ஏரியாவில். ஸோ ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. 2 லைன் நின்று ரொம்ப பெரிய க்யூவாக இருந்துச்சு. லைனில் நின்று அப்படி 15 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் தான் வந்துச்சு. அப்படி வந்தாலுமே ஒரு பெட்டியில் ஒரு 2 பேர் 3 பேர் இந்த மாதிரி தான் ஏற முடிஞ்சிச்சு. ஏன்னா ஃபுல்லாக அங்கேருந்து வரும்போதே ஃபுல்லாகி தான் வந்துச்சு, எங்கள் ஸ்டாப்புக்கு வரும்போது ஃபுல்லாகி தான் வந்துச்சு. ஸோ ஏறுறது ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. அந்த க்ரௌடில் சாட்டர்டே ஒர்க் போகிறதுக்கே 10 o'clock ஆகிடுச்சு. ஆக்சுவலி 8:30 ஷிஃப்ட்டு 8:30 ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நான் 10 o'clock தான் போய் சேர்ந்தேன். வேறு வழியில் 1 வீக்காக போகலைல்ல. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் காம்பன்சேட் பண்ணணும்ல. ஸோ சாட்டர்டே ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லி போனது தான். செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. அந்த மலையில் துபாயில் ரொம்ப அதிகமான பாதிப்பு தான். இருந்தாலும் துபாயை விட ரொம்ப ஷார்ஜாவில் ரொம்ப அதிகமான பாதிப்பாக இருந்துச்சு. இப்படி கார்லாம் அடிச்சுட்டு போகிறது, ட்ரெயின். அப்புறம் மெட்ரோவில் பாதியில் வந்துட்டு இருந்தவங்க அன்றைக்கி போயிட்டாங்க, நிறைய பேர் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஒரு சில சைடு மெட்ரோ ஒர்க்காக இருந்திருக்கு. போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கையில் மெட்ரோ பாதியிலே நின்றுட்டு மெட்ரோவில் ஏறி நடந்து வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கி சில பேர் காரில் போகிறவங்கள்ட்ட லிஃப்ட் கேட்டு இது போலலாம் நிறைய பேர் வந்தாங்க. கேப்லாம் ஒர்க் ஆகலை. கேப்லேருந்து ஷார்ஜாலேருந்து துபாய் வர்றவங்க ஆஃபீஸ் எப்படி வருவாங்கன்னா, நிறைய பேர் ஃபேமிலியாக இருக்கவங்க ஷார்ஜாவில் தங்கிடுவாங்க. ஷார்ஜாலேருந்து தான் துபாய்க்கு வருவாங்க, ட்ராவல் பண்ணி தான் துபாய்க்கு வருவாங்க. ஏன்னா ஷார்ஜாவில் ரூம் ரெண்ட்டு கம்மி, அதனால் ஃபேமிலியாக இருக்கவங்க அங்கே போய் தங்கிடுவாங்க. துபாயில் ரூம் ரெண்ட்டு அதிகம். சிங்கிளாக இருக்கவங்க துபாயில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சேலரி அதிகமாக இருக்கவங்க துபாயில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷார்ஜாலேருந்து வர்றவங்களுக்கு கேபில் வருவாங்க ஒரு சிலர் சொந்தமாக கார் வச்சுருப்பாங்க. இப்போ கேபில் வர்றவங்கலாம் ஆஃபீஸ் வரல பெர்மிஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. இது போல் நிறையா ரொம்ப ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். பாய். நம்மளோட சேனலில் துபாயில் ஜாப் சர்ச் பண்ணுறது எப்படி, ஊர்லேருந்து வரும்போதே இங்கே என்னென்னலாம் செஞ்சுருக்கணும், சிவி எப்படி அப்டேட் பண்ணுறது, இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, சிவி எப்படி போயிட்டு ட்ராப் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ துபாயோட அப்டேட்டட் நியூஸ்க்கும் துபாயில் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா
வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டவுட் கிளியர் பண்ணுறேன். கமெண்ட்டில் கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஃபாலோவிங்.